விசித்ரா மேம்கிட்ட அர்ச்சனா வந்து இன்றைக்கி ரொம்ப விசித்ரா மேம் ஏதோ அவளை பற்றி ரொம்ப தப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டைக்கு போயிட்டுருக்கா. ரொம்ப கத்திகிட்ருக்கா விசித்ரா மேம். ஒன்று வெளியே வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாம் விசித்ரா மேம் ரொம்ப கன்னிங் ஃபுல்லோ ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. விசித்ரா மேம் அப்படி சொல்லி முடிச்சு நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அவங்க ஆடியோ என்ன சொன்னாங்கங்கிற ஆடியோ அதில் போட்டிருக்கேன், ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ரீசனே இல்லாமல் கத்துனா நிறைய ரொம்ப மனசில் ஃபேமிலி எல்லாம் இழுத்துட்டு வந்தா, ஃபேமிலி சென்டிமெண்ட்டை இழுத்துட்டு வந்தேன். எதுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்டை இழுத்துட்டு வந்தான்னு தெரில. இதே ஃபேமிலி சென்டிமெண்ட்டை எங்கள் அப்பா வரும்போது நீங்கள் நடிச்சிங்களா, அதுக்கப்புறம் என்கிட்ட நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா. விசித்திர அந்த ஃபேமிலி பேச்சு இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன ரீசன்னு தெரில. அவளுடைய தப்பை மறைக்கிறதுக்கு இந்த ஃபேமிலி இஷ்யூஸை கொண்டு வந்தாளா அப்படிங்கிறது தெரில. நெக்ஸ்ட்டு சரி, இவ்வளோ ஃபேமிலி சென்டிமெண்ட் பேசுகிறார்ல, ஓகே இருக்கட்டும், இவ்வளோ ஃபேமிலி, எனக்கு எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், எல்லோரும் வந்ததுக்கப்புறம் எல்லார்ட்டையும் ரொம்ப மிங்கிளாங்கி பழகினேன், அதனால் இனி யார்கிட்டையுமே எனக்கு கோவப்பட முடியலை, யாரையுமே எதுவும் பேச முடியலை, ஏன்னா எனக்கு ஃபேமிலி, அவங்கவுங்க ஃபேமிலி வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லி இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சென்டிமெண்டலாக பேசி அந்த பிஆருங்கிற டாப்பிக்கை மறைச்சா. எல்லாருமே அர்ச்சனா தான் பிஆர் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கா, வெளியே வெல் செட்டப்பாக வந்திருக்கா, விஜய் கூட சொன்னால் எல்லாமே செட்டப்டாக வந்திருக்காங்கங்கிறது எல்லாருமே சொல்லிவிட்டு ஒரு கெஸ் அப்படி இது அர்ச்சனாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த பேச்சை அப்படி எல்லார்ட்டையும் அப்போ சண்டைக்கு போயிருக்கணும், போகலை. லாஸ்ட்டாக விசித்ரா மேம்கிட்ட மட்டும்தான் சண்டைக்கு போய் அந்த சண்டையில் வந்து அவள் சென்டிமெண்ட்டாக ஃபேமிலி இஷ்யூவை கொண்டு வந்து அந்த பிஆரை பற்றி பேசின டாபிக் அப்படி மறைச்சிட்டா. ரொம்ப கன்னிங்காக கேம் விளையாடுறா அர்ச்சனா. மறைச்சிட்டு ஓகே, நீ எவ்வளோ ஃபேமிலி சென்டிமெண்ட்டு பேசுகிறாள்ல, ஃபேமிலின்னு கொண்டு வரா. ஓகே இருக்கட்டும், ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். போன வீக்கு தான் விசித்ரா மேமை ஷோவில் அந்த கார்டில் நெயில் பாலிஷ்னால் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு டவுட் இருந்தது விசித்ரா மேம் மேலே. அவங்க நெயில் பாலிஷ் வந்து ரெட்டு ஃபேமிலி கூடலாம் கனெக்ட் ஆகிருந்ததுன்னு சொன்ன அர்ச்சனா, அப்போது அவளுக்கு அவள் ஃபேமிலியை பற்றி தெரியலையா? அவங்க ஃபேமிலியை, விசித்ரா மேம் ஃபேமிலியை பற்றி அவளுக்கு மறந்துடுச்சா? விசித்ரா மேம் ஃபேமிலி கண்ணு முன்னாடி வரல, விசித்ரா மேம் ஃபேமிலியை பற்றி அவள் பழகலையா? இப்போது ஃபேமிலி சென்டிமெண்ட் பேசுகிற அர்ச்சனா அப்போது எவ்வளோ கன்னிங்காக கேம் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபேமிலிக்காக பேசினேன்னு சொன்னவா இவ்வளோ பெரிய ஒரு என்ன கள்ளத்தனம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பேரை விசித்ரா மேம்க்கு கொடுக்க ட்ரை பண்ணால் கமல் சார் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால அவங்களுக்கான பேர் இல்லாமல் அந்த பேரை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அவளால். அப்போது ஃபேமிலி எங்கே போச்சுது? விசித்ரா மேம் ஃபேமிலி அப்போ விசித்ரா மேம் ஃபேமிலிக்கிட்ட அவள் ஆக்ட் பண்ணாளா? உண்மையாக பழகலையா? இன்றைக்கி அவள் பேசுகிறது எல்லாமே கனெக்ஷனே இருக்காது. அவள் டாபிக் பேசுகிறாள்ல, எல்லாமே கனெக்டே இருக்காது. இன்றைக்கி விசித்ரா மேம் பேசின லைன்ஸுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சண்டே பண்ணுவாள். டாப்பிக்கை வந்து பெரிய என்ன சொல்கிறது, அவள் ஒரு அதுதான் மாயா பூர்ணிமாலாம் சொல்லுவாங்க, ரொம்ப பேசுகிறா, ரொம்ப அழகாக பேசுகிறா, மக்கள்கிட்ட எப்படி போய் தன்னை ரீச் ஆக்குற, என்ன பேசினா மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறத பேசுகிறா. இப்போ அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா தெரியும், இதுக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்கும் என்ன இருக்குது. அப்படி ஃபேமிலி சென்டிமெண்ட்டு பேசுகிறவா அப்போ விசித்ரா மேம் அந்த வீக்கெண்டில் கமல் சார்ட்டு அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. ஃபுல் கன்னிங் அர்ச்சனா. இது யாருக்குமே புரியல. எனக்கு லைவ் பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. லைவில் கிளியராக தெரியுது அர்ச்சனா மேலே அவ்வளோ தப்பு இருக்குன்னு. அப்போ எப்படி எல்லோரும் மனசாட்சியே இல்லாமல் ரிவ்யூ கொடுக்குறாங்க, தப்பாக ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு தான் புரியவே இல்லை. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன நடந்ததுங்கிறது தெரியும். ஆனால் என்ன ஒன்று, அந்த லைவ் பார்க்குறவங்க இப்போ நாங்கள்லாம் பொதுவாக பார்க்குறோம், விசித்ரா மேம்ல தப்பு இருந்ததுன்னா நம்ம வந்து பேச மாட்டோம். விசித்ரா மேம் அப்படி யாரையுமே ரொம்ப கன்னிங்காக வீழ்த்தணும் அப்படின்லாம் நினச்சி பேசுனதே கிடையாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை. அவள் இவ்வளோ சண்டை போடுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. சண்டை போட்டிருந்து அப்படி அவளுக்கு அஃபெக்டாகி இருந்தது அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் தான் சண்டை போட்டிருக்கணும். விசித்ரா மேம்கிட்ட வந்து பேசுனதே எப்படின்னா ஃபேமிலி சென்டிமெண்ட். அவளை வந்து நல்ல விதமாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணினா அப்படின்றது மட்டும்தான் அதில் தெரிஞ்சுது. மேம் இப்போ பேசின டாபிக் இங்கே கொண்டு வரவே இல்லை. மேம் என்ன சொல்கிறாங்க, சாப்டர் க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கா, அப்படி ஒரு புக் சாப்டர்ஸ் மாதிரி 3 சாப்டர்ஸாக வந்திருக்கா அப்படிங்கிறதான் சொன்னாங்க. இந்த டாப்பிக்கை அவள் அங்கே எடுத்து பேசவே இல்லை. ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணால் இடையில கனெக்ட் பண்ணால்
ஆனால் ஃபுல்லாக அவள் பேசுனது எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட், உங்களை நான் இப்படி பேசலை, அப்படி நினைக்கல, இப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ நான் ஹக் பண்ணும்போது நான் உண்மையாக தான் இருந்தேன், ஃபேக்காக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சம்மந்தமே இல்லாமல் ஃபேக் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொண்டு வரா. அவங்க உண்மையாக தானே இருந்தாங்க, இதில் அவங்க எங்கே ஃபேக்கை காட்டினாங்க? அவள் தான் ஃபேக்காக இருந்திருக்கா, அதனால தான் இவ்வளோ சண்டை போடுறா. நீங்கள் மனசில் என்னையை தப்பாக நினச்சிட்டு ஃபேக்காக தான் பழகினீங்களா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கேட்குறா. அர்ச்சனாவுக்கு புரியுதா இல்லை புரியலையா, இல்லை நம்ம வெளியிருந்து பார்க்குற நம்ம முட்டாளு நினச்சிட்டு அர்ச்சனா பேசுகிறாளான்னு தெரில. அவங்க இன்றைக்கி காலையில் டாஸ்கில் பூர்ணிமா எல்லாரும் விஜய் எல்லாரும் சொன்னதை வச்சு, அர்ச்சனா சொன்னதை வச்சு, ஒரு வேளை ஓட்டிங் நிறைய இருக்கிறதுனால அர்ச்சனாவுக்கு அர்ச்சனா வந்து வெளியே எதுவும் செட் பண்ணிட்டு வந்திருக்கா. டாஸ்க் அது தானே. ஒரு வேளை அப்போ பேசுனதை வச்சு தான் அவங்க சொன்னது ஒரு வேளை அர்ச்சனாவாக இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அர்ச்சனா பேசுகிறது எல்லாமே அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஃபேக்காக தான் என்கிட்ட பழகுனாங்களா, ஃபேக்காக தான் என்கிட்ட இருந்தாங்களா அப்படின்னு விசித்ரா மேம் அப்படி ராங்காக க்ரியேட் பண்ணுறா. அவங்க அப்போ பேசின டாப்பிக்கு அவங்க அதில் தான் சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, பூர்ணிமா சொன்னதை வச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இவா தான் ஃபுல் ஃபேக்கு, அர்ச்சனா தான் ஃபுல் ஃபேக்கு. அவங்க அப்போல விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அந்த டாஸ்கில். ஆனால் இன்றைக்கி அவள் மக்கள்கிட்ட விசித்ரா மேம் ரொம்ப பேடாக வந்து சொல்லிகிட்ருக்கா. அவள் விசித்ரா மேம் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, இவ்வளோ நாளாக ஃபேக்குன்னு ஃபேக்காக தான் என்கிட்ட பழகிருக்காங்கன்னு விசித்ரா மேம் ராங்காக முத்திரை குத்திட்டே வரா. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காலையில் நடந்த டாஸ்க்கு வேறு டாப்பிக்கு, ஆனால் அர்ச்சனா பேசிகிட்டு இருக்கிறது அவ்வளோமே வேறு டாப்பிக்கு. இது புரிஞ்சவங்க கரெக்டாக அவுட் பண்ணுவாங்க.